வணக்கம். நான் இன்னைக்கு ரகடா சாட் பண்ண போறேன். எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். நான் ரகடா சாட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் பட்டாணியை ஒரு ராத்திரியே ஊற வச்சுட்டேன். பச்சை பட்டாணி தான் என்கிட்ட இருந்தது, அதனால அதான் எடுத்துட்டு இருக்கேன். சில்லி பவுடர், மஞ்சப்பொடி, ஜீரகம், உப்பு, சாட்டு மசாலா, பிளாக் சால்ட்டு, எண்ணெய், பச்சை மிளகாய், பூண்டு, தக்காளி, உருளைக்கிழங்கு, வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். புளி தண்ணி, கொத்தமல்லி, புதினா, தயிர் இவ்வளவு வச்சிருக்கேன். இது எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். நான் முதல்ல நான் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சிருக்கேன். அதில் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். நான் இந்த பட்டாணியை அதில் போடுறேன். நான் அது கூட உருளைக்கிழங்கு சின்னதா 2 உருளைக்கிழங்கு இருக்கு, அதை வச்சிருக்கேன். அதையும் கட் பண்ணி அதோட போடுறேன். தக்காளி அதையும் அலம்பி வச்சிருக்கேன், அதையும் போடுறேன். அதுவும் 2 தக்காளி வச்சிருக்கேன். அதையும் போடுறேன். உப்பு போடுறேன், அதுக்கு வேணுங்கிற உப்பு. அதே மாதிரி மஞ்சப்பொடி போடு. 6-7 விசில் வரட்டும். நல்லா வேகணும். அதனால நான் 7 விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். ஏழு விசில் வந்துட்டு நான் இப்போ கேஸை அணைச்சிட்டேன். இப்போ நான் இதுக்கு சட்னி பண்ண போறேன். அதுக்கு நான் கொத்தமல்லி, புதினா, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், பூண்டு, 2 பூண்டு வச்சிருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் வச்சிருக்கேன். அதுக்கு வேணுங்கிற உப்பு, கொஞ்சம் ஜீரகம் போட்டு எல்லாத்தையும் மிக்சியில் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன், காமிக்கிறேன். மிக்சியில் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், பூண்டு, அதுக்கப்புறம் ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். அதை இப்போ ஒரு பவுலில் போடலாம். இப்போ குக்கர் ஆயிடுத்து. குக்கரில் போட்ட இதெல்லாம் பட்டாணி, தக்காளி, உருளைக்கிழங்கு அதெல்லாம். இப்போ தக்காளியோட தோலை மட்டும் நான் எடுக்க போறேன். பட்டாணி நல்லா வெந்திருக்கு. உருளைக்கிழங்கு வந்திருக்கு. இப்போ தக்காளியும் அதில் போடுறேன். நல்லா ஸ்மாஷரால ஸ்மாஷ் பண்ண போறேன். இப்போ அது கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணியாச்சு. நான் இப்போ ஒரு கடாய் வச்சிருக்கேன் அடுப்புல. அதில் இதை விடுறேன்னா இப்போ அதுக்கு மசாலா எல்லாம் போட போறேன். ஃபர்ஸ்ட் நான் சில்லி பவுடர் போடுறேன்னா, அதுக்கப்புறம் பிளாக் சால்ட்டு, அதுக்கப்புறம் சாட் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா,
கொஞ்சம் இது வந்து கொதிக்கட்டும். கொஞ்சம் புளி தண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதோட விடுறேன். நான் கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் காய்க்கிறேன். ரகடா வந்து ஆயிடுத்தோம். நான் வந்து அடுப்பில் வந்து கொஞ்சம் எண்ணெய் வச்சுருக்கேன், அதில் கொஞ்சம் ஜீரகம் போடுறேன். ஜீரகம் வந்து வெடிச்சுட்டு இருக்கு. ஜீரகம் வந்து வெடிச்செடுத்து இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் சில்லி பவுடர் வச்சுருக்கேன், அதையும் அதோட போடுறேன். இந்த சாட்டில் வந்து போட போகிறேன், நான் விட போகிறேன். இப்போ வந்து நான் வந்து சாட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து ரகடா ஆயிடுத்து. நான் வந்து இப்போ சாட் பண்ண போகிறேன். எப்படி முதல்ல வந்து இந்த பட்டாணி இதை போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு. இதில் வந்து முதல்ல வந்து ஃபஸ்ட்டு தயிரில் வந்து கொஞ்சம் ஜீனி போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த புதினா கொத்தமல்லி அந்த சட்னியை போடுறேன். அதுக்கு மேலே கொஞ்சம் வெங்காயம் போடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போடுறேன். லாஸ்ட்ல வந்து கொஞ்சோண்டு ஓமப்பொடி போடுறேன். ரகடா சாட் வந்து ரெடி ஆகிடுத்தோம். இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பாய்.